நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க. சரி, ஈவினிங் டைம் காஃபி கூட பஜ்ஜி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நம்ம இப்படிதான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உங்க வீட்டில் எப்படி எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு கடலை மாவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சமா சோடா உப்பு, பெருங்காயத்தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கிட்டேன். வாழைக்காய் பஜ்ஜி கூடவே பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரெட் பஜ்ஜி போடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 2 பஜ்ஜியுமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த பஜ்ஜி பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வாழைக்காய் தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு எண்ணெய் சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் சுட்டு எடுக்க வேண்டியதான். மேரேஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு சமையலே தெரியாது. அது இந்த ஆயில் ஐட்டம் அப்படின்னாலே ஏதாவது கையில் பட்டுடும் அப்படின்ட்டு அந்த பக்கமே போக மாட்டேன். பட் இப்போ என்னடானா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் எனக்கு நல்லாவே வருது. உங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம இனி ஒரு நாள் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.